திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை 18வது பாடல். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் பின்னோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆணாகி அழியாய் பிறங்கொழிசீர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல்பாடி பெண்ணே இப்பூபுணல் வாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இப்போ பெண்கள் எல்லாரும் நீராடி முடிச்சிட்டாங்க, பொழுது விடிஞ்சிருச்சு. இப்போ சூரியன் உதித்தாச்சு. அந்த சூரியன் உதிச்சதை அப்படியே சிவபெருமானோடு ஒப்பிட்டு இந்த இடத்துல சொல்றாங்க. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போல். அண்ணாமலையான் அந்த சிவபெருமானுடைய அடிக்கமலம், அவருடைய திருவடி தாமரையை சென்று இறைஞ்சும், அவருடைய திருவடி தாமரைகளே விழுந்து வணங்குகிறார்களாம். யாருன்னா விண்ணோர் முடியின், விண்ணோர்கள், விண்ணுலகத்திலே வாழக்கூடிய தேவாதி தேவர்கள் 33 பேர் அத்துணை பேரும் சிவபெருமானுடைய திருவடியிலே வீழ்ந்து வணங்குகிறார்களாம். அவங்க தலையில ஒரு கிரீடம் வச்சிருக்கிறாங்க. அந்த கிரீடத்துல நவரத்னங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. மாணிக்கம், வைரம், வைடூரியம் எல்லாம் பொறிக்கப்பட்டு அந்த கிரீடமே அவ்வளோ பிரகாசமா இருக்குது. ஒரு தேவர் அணிந்திருக்கக்கூடிய கிரீடமே அவ்வளோ பிரகாசமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல விண்ணோர்கள் அத்துணை பேரும் 33 தேவர்கள் அத்துணை பேரும் இருக்கிறார்கள். அவங்க அத்துணை பேரும் கிரீடம் அணிந்திருக்கிறார்கள். அந்த கிரீடத்திலே பல நவரத்ன மணிகள், வைரங்கள், வைடூரியங்கள், மாணிக்கங்கள் எல்லாம் மிளர்கின்றது. அப்படியே அந்த இடமே அவ்வளோ பிரகாசமா இருக்குதான். அத்துணை பேரும் சிவபெருமானுடைய திருவடியிலே வீழ்ந்து வணங்குகிறார்களாம். அந்த இடமே அவ்வளோ பிரகாசமா இருக்குதான். இப்போ எல்லா தேவர்களும் சிவபெருமானுடைய திருவடியிலே வீழ்ந்து வணங்குகிறார்கள். அப்போ அவங்க தலையில கிரீடம் அணிந்திருக்கிறார்கள். அந்த பிரகாசமானது சிவபெருமானுடைய பேரொளிக்கு முன்னால மங்கி போச்சான். அதுதான் இந்த இடத்துல சொல்ற. அண்ணான் மலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போல். மணித்தொகை, மணி தொகைனா அனர்த்தம், நிறைய மணிகள், நவமணிகள் அத்துணையும் மணிகள், தொகைனா நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த மணியினுடைய பிரகாசமானது சிவபெருமானுடைய பிரகாசத்துக்கு முன்னால மங்கி போச்சு. இது எப்படி இருக்கா? கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகலன்னு சொல்றார். கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப, இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய இடத்துல கதிரானது உதிக்கின்றது. கதிர் வந்து கார்கரப்ப, அந்த இருளானது அகன்று வருகிறது. அப்போ என்னாச்சா? தன்னார் ஒளி மழுங்கி, தன்னார்னா அந்த குளிர்ச்சி பொருந்திய நிலவு ஒளி மழுங்கி போச்சான். தாரகைகள் தாமகல, தாரகைகள்லாம் விண்மீன்கள், அந்த நட்சத்திரங்கள்லாம் அகன்று விட்டதாம், அது காணாமலே போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒளி மழுங்கி போச்சு அப்படின்னு சொல்ற. அதாவது சூரியன் உதிச்ச உடனே அந்த இருளானது வெளிச்சமாக மாறிவிட்டது. இருள் நல்ல ஒரு வெளிச்சமாக மாறிவிட்டது. அங்க இருந்த அந்த குளிர்ச்சி பொருந்திய நிலவினுடைய ஒளி மழுங்கி விட்டது. தாரகைகள் எல்லாம் அகன்று விட்டது அப்படின்னு சொல்றார். அதாவது சிவபெருமான் முன்னால எப்படி அந்த தேவர்களுடைய கிரீடங்களிலே இருந்து வரக்கூடிய பிரகாசம் அவருடைய பேரொளி முன்னால மங்கி போச்சோ, அது மாதிரி சூரியன் வந்த உடனே, அதனுடைய ஒளி வந்த உடனே இந்த நிலவினுடைய பிரகாசம், இந்த தாரகைகள், விண்மீன்களுடைய பிரகாசம் எல்லாம் ஒளி மழுங்கி போச்சு அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி இப்போ சூரியன் உதிச்சிட்டார். அதாவது வானத்துல சூரியன் வந்து உதித்திருக்கிறார். அத இவ்வளோ உவமையோடு மாணிக்க வாசகர் நமக்கு சொல்ற. அடுத்து சொல்றார், பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்கொழி சீர் அப்படின்னு. பெண்ணாகவும் இருக்கிறார், ஆணாகவும் இருக்கிறார், அழியாகவும் இருக்கிறார். இதை தாண்டி இன்னும் பிற எல்லா பொருட்களாகவும் இருக்கிறார். விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி, அந்த விண்ணுமாகவும் மண்ணுவாகவும் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டும் சிவபெருமான் இருக்கிறார். கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல்பாற்றி, நம்முடைய கண்களுக்கு அமுதம் போன்று காட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய திருவடி தாமரைகளை பாடி பெண்ணே இப்பூபுணல் வாய்ந்து ஆடேலோ எம்பாவாய். அப்படி கண்ணார் அமுதமுமாய் நிற்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய திருவடியை பாடி பெண்களே இந்த பூப்புணல், நல்ல பூக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பொய்கையிலே நீராடுவோம் சொல்லி பெண்கள் எல்லோரும் நீராடுகிறார்கள். திருச்சிற்றம்பலம்.